திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காரு. போன முறை 8000 தான் இருந்தது, இந்த தடவை அள்ளி தூக்கி இருக்காரு வாக்குகளை. அதை எப்படி பாக்குறீங்க? மகிழ்ச்சியோட பாக்குறோம். அதாவது தமிழகத்துல கனிமொழி அவங்களுக்கு அப்புறம் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல இப்ப இவரு தான் வெற்றி பெற்றிருக்காரு. எப்படி சாப்பிட்டீங்க கொண்டாடுறீங்க? வீட்டாண்ட எடுத்துக்கலாமா? ஐயா சொன்னீங்கன்னா வீட்டாண்ட வந்துடும். என்ன விஷயங்களுக்கு சொல்லிடுறேன், என்னன்னு சொல்லிடுறேன். அது மேல ஒன்று இல்லையா, யோசிட்டு இருப்பானா? ஒரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவியேற்று முதல் முறையா முதலமைச்சரா பதவியேற்று மத்திய அரசுக்கு சவால் விட்டு ஒரு திராவிட கட்சியா ஜெயிச்சு காட்டியிருக்காரு. அது எப்படி சார் பாக்குறீங்க? திராவிடம் என்ற கொள்கை, திராவிட கொள்கை அடிப்படையாக கொண்ட கட்சிகள், அவைகளுக்குத்தான் தமிழ்நாட்டிலே இனி எதிர்காலம். அளிக்கிறது என்கிறார் திமுகவுடைய பொதுச் செயலாளர் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பாஜக தலைமை அலுவலகத்தில் தனது தொண்டர்களிடம் உரையாற்ற இருக்கிறார். அதில் நிச்சயமாக நிறைய ஹிண்ட்ஸ் நமக்கு கிடைக்க இருக்கு. அதற்கு முன்னதாக தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு செய்த பிரதமர் 3ஆம் முறையும் என்டிஏ மீது நம்பிக்கை வைத்ததற்கு நன்றி, தலை வணங்குகின்றேன், இதற்கு உழைத்ததற்காக பாஜக தொண்டர்களுக்கு நன்றி எல்லாம் சொன்னார். அதற்கு முன்னதாக ஒடிஷாவில் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்தார். இதே போல ஆந்திராவில் என்டிஏ அரசு அமைகிறது என்று அதை குறிப்பிட்டு என்டிஏ பார்ட்னர்ஸ் என்று சந்திரபாபு நாயுடுவை, பவன் கல்யாண இவர்களை எல்லாம் குறிப்பிட்டு வாழ்த்தும் சொன்னார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாளை மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. என்டிஏ ஆட்சி அமைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் செய்து வருகிறது. சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் அவர்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு அதை அவங்க தரப்பிலையும் செய்தி தொடர்பாளர்கள் எல்லாம் உறுதி செய்ய ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சியை பாஜக எடுத்து வருகிறது. இந்த நிலையில இன்னும் சற்று நேரத்தில், இன்னும் சில நொடிகளில் பிரதமர் நரேந்திர மோடி பிஜேபி தலைமை அலுவலகத்தில் நாட்டு மக்களிடம், அவரது தொண்டர்களிடம் உரையாற்ற இருக்கிறார். அங்கே பெருமளவில் பிஜேபி தொண்டர்களும் கூடியிருக்கிறார்கள். திமுக இந்த வெற்றியை கொண்டாடுகிறது. வேலூர்ல மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார் திரு கதிர் ஆனந்த். வெற்றி பெற்ற நிலையில திமுக பொதுச் செயலாளரிடம், அதே போல தன்னுடைய தந்தை திரு துரைமுருகனிடமும் காலில் விழுந்து ஆசி பெறுகிறார் திரு கதிர் ஆனந்த். வேலூர் தொகுதியில் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வாகி இருக்கிறார். வெற்றி பெற்றிருக்கிறார் திரு கதிர் ஆனந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.